என்ன பேசுகின்றான்? என்ன நடக்கிறது? பாபா சாஹேப் அம்பேத்கர் யார்? சட்டம் இயற்றியவர். சட்டமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று உலகமே பாராட்டுகின்ற ஒரு தலைவரை ஒரு குஜராத்திக்காரன் சொல்லுகின்றான், உள்துறை அமைச்சராக அமித்ஷா, நீங்கள் தினமும் அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே, அது கடவுள் பெயரை எடுத்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்கிறான். சொர்க்கத்தை அவனாவது பார்த்திருக்கான் ஐயா? ஒரு தலைவர் பெயரை எடுக்கும் போது ஏன் எடுக்கிறோம்? அம்பேத்கர் பெயரை ஏன் உச்சரிக்கிறோம்? காமராஜருடைய பெயரை ஏன் உச்சரிக்கிறோம்? தமிழ்நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா பெயரை ஏன் உச்சரிக்கிறோம்? எம்ஜிஆருடைய பெயரை ஏன் உச்சரிக்கிறோம்? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை ஏன் உச்சரிக்கிறோம்? அவர்கள் இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்கள். அவர்களால் நம்மளுடைய குடும்பம் பலனடைந்து இருக்கிறது, அவர்களால் இந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்ற காரணத்தில் தான் ஒரு தலைவர்களை நினைக்கின்றோம். சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போற அமித்ஷா என்கிற ஒரு முரடன் என்ன சொல்கிறார் என்றால், அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறீர்களே, கடவுள் பேரை சொன்னா சொர்க்கத்தை எங்க அனுப்புறான்? கடவுள் பேர் சொல்லி செத்து போடான்னு சொல்றார். ஏதோ இவரு தான் சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கி என்ட்ரி வாங்கி கொடுங்க பேசுறோம். என்ன திமிரு? நாடு எங்கே போய்விட்டு இருக்கிறது? சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஜிஎஸ்டி. நான் கொடுத்த பைசாவை திருப்பி கொடுறானா? கொடுக்க மாட்டேங்கிற ஐயா. ஒரு கொடுங்கோன்மையான அரசாங்கம் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, எங்களுடைய கழகத்தை, எங்களுடைய திராவிட கழகத்தை பொறுத்தவரை, திராவிட பெரியார் தொண்டர்களை பொறுத்தவரை எச்சரிக்கை மணி அடிக்கின்றோம். அதை திருந்துவதோ திருந்துவதோ உங்களுடைய பொறுப்பு. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாள் மிகவும் ஆபத்தான நாள். ஜாதியால் பிரிக்கப்படுவோம், மொழியால் பிரிக்கப்படுவோம், மதத்தால் பிரிக்கப்படுவோம். அருமை தோழர்களே, நாம் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக, சகோதர சகோதரிகளாக ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து பழகி கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் பிரிவை ஏற்படுத்துவதற்காக RSS கும்பல் தமிழ்நாட்டிலே எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இன்றைக்கு தோழர்கள் சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் வீரர் என்று பெயர் வந்தது. நூற்றாண்டு விழா கொண்டாடினோம், சென்றிருந்தோம் வைக்கத்திற்கு. அங்கு என்ன நடந்தது? தெருவிலே நடக்க முடியாது. அந்த வீதியிலே தந்தை பெரியார் தமிழ்நாட்டிலிருந்து சென்று போராடி அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தந்தவர் தந்தை பெரியார். அலட்சியமாக சொல்லிவிடுகின்றோம். இவர் என்ன செய்தார், அவர் என்ன கிழித்தார். இப்பொழுது என்ன ஆட்சி? திராவிட மாடல் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உடனே மற்றவர்கள் கருணாநிதி ஆட்சியிலே என்ன கிழித்தார் என்று